மதத்தை வச்சுக்கிட்டு இங்க ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த நிச்சயமாக அவங்களுடைய ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் நிச்சயம் அது பலிக்காது. இது திராவிட மண், தமிழ் மண். நிச்சயமாக அதற்கு நம்முடைய அரசும் இடம் கொடுக்காது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னு என்னன்னே தெரியல. பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார். இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட்டு தெரியுமா, தெரிஞ்சு தான் பேசுகிறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், இவர் 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்கே போனார்? அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு. எதுவுமே செய்யலை. இன்னைக்கு இந்த மாதிரி மதக்கலவரத்தை ஏற்படுது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோங்கன்னா, மதக்கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்கே தவறாக பேசினாங்களா? இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயாச்சும் சொன்னாங்களா? நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனால் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும்போது எங்கே போனார்? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பில் சொல்லும்போது எங்கே போனார்? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்லை குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம்ல.